6 மணி ஆச்சு. நாய்க்கு எவ்வளவு நேரம் தூக்கம்? இவன் வீட்டுல வேற எவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்காங்க. 3 பாக்கெட் ஆச்சு. உனக்கு எத்தனை போடுறது? போ, நான் தின்னணும். என்ன வெளிநாட்டுல கால் பண்றாரு இவனா? ரம்ஜான் ஆச்சு இருக்க மாட்டானே. சரி, ஒண்ணு இல்ல போ. டேய், ரம்ஜான் அன்னைக்கு இவ்வளவு நேரம் தூக்கலாமா? வீட்டுக்கு வெளியே வேற ஒண்ணு மாதிரி நாக்கு போட்டுட்டு ஒரு நாய் வேற நின்று இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு நாய், வெளியே ஒரு நாய். காலகட்டாலேயே கடுப்பால அதெல்லாம் இருக்கிட்ட வந்து வீட்டை தர. வா வா, 6 மணி வரைக்கும் தூக்கம். நாயே இங்க இருந்து படுத்து கிடக்குமா? நீ கதவை தாங்கிட்டு எந்திரி தூக்குற பாத்து கதை திறக்கிறது இல்லையாடா? என்ன காலில் கட்டி கட்டி போட்டு வந்துட்டியா? ஏய் சும்மா கிடையாது. இன்னைக்கு ரம்ஜான் தால காலையில போய் பிரியாணி ஆக்குறாள் பாரு. எலி போடாதான். அது ஓகே, பேக் சரி. அது என்ன பேஸ்ட் பிரஷ்? எப்பா நான் 3 மணிக்கே வந்துட்டேன் சாமி. நான் மதியம் இன்னொரு வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட போனோம். நாங்க நோம்புக்கே 3 மணிக்கு எந்திரிக்க மாட்டோம்டா. நீ என்ன? அதெல்லாம் எனக்கு வேணாம். காலைல பிரியாணி உங்க வீட்டுல நான் பிளானர் போட்டு வந்திருக்கேன். போய் பிரியாணி ஆக்குறாள் எல்லாத்தையும் எலிப்போடு. போ போ போ, கிளம்பு. காலங்காத்தாலே எங்க இருந்தா வராயெல்லாம். போ டீயை போட்டு எடுத்து வா, தண்ணி எடுத்து வா. மிச்ச நாள்லாம் வரமாட்டேன். ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் எதுக்குமே வெளியே வராங்களோ தெரியல. போடா டீ போட்டு வைக்கிறேன். எதை அவனை கொடுக்குறது? நம்ம குடிக்கலாம். இதே கொஞ்சம் அது எப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியல. மிச்ச நாள்ல ஞாபகம் வராதா? ரம்ஜான் பக்ரீத் அப்ப ஞாபகம் வருமா உங்களுக்கு? அதான் விட்றா. என்னடா நமக்குள்ள என்னடா சகோதரர்கள்டா, பகிர்ந்து உண்ணணும்டா. நீயே பிரியாணி தின்றதா? சரி, அதெல்லாம் சரி. பேக் எடுக்கிறது வந்தா அது ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீ பிரியாணி மட்டும் ஆக்கினா போதும், சரியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இலையோட வந்துட்டேன். நீ எப்ப போட்டாலும் விரிச்சு வச்சு அடிக்கிறதுக்கு ரெடி. இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு எதிரே போயிடுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் ஃபீல் பண்ணணும். ஒண்ணு கிடையாது. இவரு வெத்தலை பாக்கு வேற இருக்கு. சாப்பிடுறோம், செரிமானத்தோட போலாம், பிரச்சனையே கிடையாது. அடுத்த வாரம் நான் வேற மதியம் எல்லாம் ஷெடியூல் போட்டிருக்கேன். டக்கு டக்கு அடிச்சு போன சீக்கிரம். மதியத்துக்கு முகமது வீட்டுல, ஈவினிங்கு சகுபர் வீட்டுல, சாயங்காலம் முடிஞ்சா பாத்திமா வீட்டுல, எல்லா இடத்துலயும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம். நைட்டு ஒன்றும் பிரச்சனை. அது வரைக்கும் கேப் இருந்துச்சுன்னா பாப்போம், இல்லைன்னா ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கலாம். வீட்டுல ஆக்கிருப்பாங்கல்ல. வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்பட்டாலும் வேலையாகாது. உனக்கு தெரியாதா உங்க வீட்டு பிரியாணி பத்தி? போடா சீக்கிரம் போய் ஆக்க வேலையை பாரு. போடு. நீ காலங்காத்தாலே வந்துடுறேன். இருப்ப எடுத்துட்டு வரேன் பிரியாணி. டைம் ஆகி போச்சு. பிரியாணி படம் தீத்துருவாங்களே. யோ சித்துப்பு, நீயா? வாயா வாயா வாயா. எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க. உட்கார் மாப்ள, உட்கார் உட்கார். என்னடா தூக்கம் எல்லாம் எடுத்து வந்திருக்க? இது பிரியாணிக்கே ரைட்டாக்கு. நீ பேக்ல எடுத்து வந்திருக்கிய. அதெல்லாம் ஒரு கணக்கு வழக்காம காலையில வந்துட்டேன் மாப்ள. எழுப்பி விட்டாதான் இங்க வேலை பார்ப்பாங்க. எனக்கு வேற மதியம் வேற ஷெட்யூல் இருக்கு. அடுத்த நைட்ல எங்க தான் படுத்து கிடந்த? அதெல்லாம் கிடையாது. 3 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு வந்தேன். ஐயமாச்சு உள்ள போனே வந்து தூர மாட்டான். டேய் இன்னொரு டிக்கெட் வந்திருக்கு, சீக்கிரம் வாடா. இன்னொருத்தன யாரா அவன் புதுசா? இது என்னடா இந்த தூக்காளி மாதிரியே இருக்குது? உங்களுக்கு மாறல இல்ல, உன்னதுதான். இந்த நோம்பு கஞ்சி வாங்கிட்டு போனேன், அதுவா? அதேதான், வேற என்ன? பேச்சு இருக்கணும் மனசாடா. நல்ல வேலை. குடுக்கறதுக்கு வேண்டாம் கொண்டு வந்தான். அதுலதான் ரைட் ஆகலாம்னு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் குடுக்கறதுக்கு வரல, குடுக்கறதுக்குலாம் வரல. இது யாருது? இதுக்கு அரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஒரே நான் எப்படி பார்த்தா? அதான் வெளியில வாங்கிட்டு வந்துட்டேன். இவ என்னன்னா செந்தில் மாதிரி தான் எல்லாம் தூக்கிட்டு வரான் அவன் சைஸுக்கு. இவ என்னன்னா கைது கார்த்தி மாதிரி தூக்கிட்டு வரான்டா. டேய் இதுக்கு அளவுலாம் பிரியாணி எங்கிட்ட இல்லையா? என்ன பண்றது? போய் புதுசா ஆக்கி கொண்டு வா. ரம்ஜான் தான் இன்னைக்கு. இவன் வசூலுக்கு போறான். இவனோட போயிட்டு வா பிரியாணி வசூலுக்கு. அவன் கூட அடுத்த ரவுண்டுக்கு போகணும். மதியம் சாப்பாடு பார்க்க வேணாமா? காலையில சரிதான், 2 பேரும் வந்துருக்கீங்க பிளான் பண்ணி. ரைட் ரைட்டு. போய் பிரியாணி ஆக்கிட்டு வா. எங்க 8 மணி ஆச்சுடா. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? போடா போடா, போய் கிளம்புற வழியா போய் எடுத்துட்டு வரேன். நீங்க வேற ஓடா. ரொம்பதான் ஓடா. கம்பளை கூட வேலை ஆரம்பிப்போம். இலையில வச்சிருக்க? எப்பா நாங்க எல்லா இடத்துக்கு ரெடியா வந்துடுறது, சரியா? இலையில சாப்பிட்டாதான் நமக்கு எல்லாம் இறங்கும்.
என் வீட்டுல ஆட்டை போட்டு அந்த கிழிஞ்சைகளா இருக்குது. அதெல்லாம் அப்படித்தான் வர வழியில இருந்தது கிடைச்சதை வச்சுதான்டா. டேய் தண்ணி எடுத்துட்டு வர அசிக்கிறான். கத்திக்கிட்டே இருக்காரா விடுடா. நீ அவன மாதிரி இலைய எடுத்து வரேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? நான் எந்த வீட்டுல வித்துட என்ன உங்க வீட்டுல ஆட்டை போடுதா? விட்டு போடுவாங்க. போ 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 பிரியாணி எடு போ. அடா வாடா போடுறா. போடுறா டக்குனு எவ்வளோடா? போடுவாங்கம்மா அடிச்சுக்காம சாப்பிடுங்க. என்னடா இது? ஏய் சாம்பிள் நாங்க சூடாதான் இல்லடா, நல்லா டேஸ்டா தான் இருக்கும். எடுத்துடா பிரியாணி எடுத்துருவா. பிரியாணியா? என்னடா இது? என்னைக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா முட்டை எடுத்தது பிரிங்கா பீஸ்? பீஸா? எங்க வீட்டுல பீஸ் எல்லாம் வைக்க மாட்டோம் தம்பி, முட்டை பிரியாணி தான். யாருமே சிக்கன் சாப்பிட மாட்டோம் எங்க வீட்டுல. முட்டை பிரியாணியா? ஏய் எங்க வீட்டுல சாம்பார் சோறு போட்டு முட்டை பொரிச்சு வைப்பாங்கடா. என்னடா முட்டை பிரியாணி இப்படியா? அது என்னடா பாதி முட்டை? இதை சாப்பிட்றதுக்கு நான் ஏன்டா இங்கே வருவேன்? வெளியில போயிருக்க மாட்டேனா? அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. யோ முடியா, நான் வேற பக்கத்து கூட்டு போறேன். ஏண்டா இது கேக்குடா, நான் இலை வாங்கிட்டு வந்தேன். 5 ரூபாடா இலை. முட்டை 5 ரூபா கணக்கு வச்சாலும் பாதி முட்டை தான்டா வச்சிருக்க. 2000 ரூபா தான் வரும். நான் என்ன சொன்னான்? இலை திருடிட்டு வந்ததா? அதே 5 ரூபா கணக்கு சொல்றேன். நீ தயிர் வச்சிருக்கியா? எப்பா எப்பா நிறுத்துங்க, காசு போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், சும்மா கிடையாது. 5 ரூபா போட்டிருக்கோம். இந்த பேச்சு எங்க எல்லா பேரும் சரியா? காசு போட்டு கிழிச்சு கொண்டு வரான். சரி இதான் அர்த்த. ஒரு வாய் பிரியாணி தின்ட்டு நான் கிளம்புறேன். குஸ்கா தின்ட்டு கிளம்புறேன். போதுமா? சாப்பிடுங்க. தயிருங்காயமா கொஞ்சம் நிறைய வீடா. இல்ல எனக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. நானும் முதல்ல நினைச்சேன். வா கரெக்டா வந்துட்ட. இந்த பிரியாணிக்கு 7 பேர் வேற, அதுவும் குஸ்கா தான். வா வா உள்ள உட்காந்து தின்ட்டுப்பா. இவனே வந்துட்டேன். அவனே இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. இவனு விஜி அவங்கெல்லாம் பீஸ் வைக்கல, ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. உனக்கா எடுத்ததுக்கு நீ போய் அவங்கள்ட்ட போய் கொடுத்துரு. அவங்கள்ட்ட காட்டாம கிளம்பிடு சரியா? தேங்க்யூ. ஏய் லெக் பீஸ் முன்னாடி அடிக்குது. ஏய் ஏய் இங்க வா, என்ன மறைக்கிறீங்க? வா இங்க வா. என்ன பேக்கிங் எல்லாம் பண்ணிருக்கா? அட பாவிங்களா. யோ இல்ல அவியலுக்கு மட்டும் லெக் பீஸ் வருது. எங்களுக்கு எல்லாம் அரை முட்டை தான் வச்சேன். அவனுக்கு முள்ளு பீஸ் வச்சிருக்கான். ஏய் ஏய் முட்டை என்ன ப்ரோ துரோகம் பண்றாங்க? வாடா எட்டி பாக்குறான் பாருங்க. இங்க வாடா. நாம தான் இருக்காங்க. ஏய் இங்க வாடா. ஏண்டா பிள்ளைகளுக்கு மட்டும் பீஸ் பிரியாணி, எங்களுக்கு முட்டை பிரியாணி, அது காவாசி. ஏண்டா அப்ப காலையில வரட்டி அடிச்சிருக்காமடா. சாரா மச்சான் ஒரே ஒரு பீஸ் தாண்டா இருந்துச்சா. உனக்கு வச்சா அவன் வச்சு, அவனுக்கு வச்சா நீ வச்சு அதான்டா கொடுக்கல. ஓ இவர் வந்து இருந்துச்சுன்னா அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாரு. போடா போடா. நீ கோச்சுக்காரா சாப்பிடுறா. கோச்சுக்கடா இல்ல, குருமா எடுத்துட்டா. போ போ போ. இருந்த முட்டை பிரியாணி தின்ட்டு போறீங்களா? போ. சேர்ந்தா போயிட்டு வரலாம். இந்தா பீஸ்லாம் கிடையாது, கிளம்பு. போ போ. இதே மாதிரி உங்க கேங்கலையும் பசங்களுக்கு வெறும் முட்டை பிரியாணி போட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் பீஸ் பிரியாணியா போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா ஹாப்பி ரம்ஜான். ஐயோ ஹாப்பி ரம்ஜான். நீங்களும் சொல்லுங்க. ஹாப்பி ரம்ஜான். இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிருங்க. பிரியாணி நீங்க வாங்கினது 80 ரூபா. டேய் ஆக்குனதுன்னு வச்சிருக்கோம். அப்படியே கட் பண்ண அப்படியே